ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இன்னொரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறதுல ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ, என்னால இந்த வீடியோ போட முடியுது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. அண்ட் நெறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு எப்படி கேப்சர் பண்ணி போடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. பட் இப்போதைக்கு அது என்னால போட முடியாது. அதனால தான் அத நான் பெருசா கேப்சர் பண்றதில்ல. ஸோ, கண்டிப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னால காமிக்க முடியும். எப்படி போகுது அந்த டே, எவ்வளோ ப்ரொடக்டிவா போகுது, எவ்வளோ பிஸியா போகுது அப்படின்ற மாரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது என் ஃபீல்டுன்னு இல்ல. எந்த ஃபீல்டா இருந்தாலுமே அவங்களோட வொர்க் ஸ்கெட்யூல் அதுக்கேத்த மாரி இருக்கும். அண்ட் இன்னைக்கு காமிக்கிறது தான் எப்பவுமே இருக்குன்ற மாரியும் கிடையாது. ஸோ அந்த டே அப்படி இருந்தது. அதனால உங்களுக்கு நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு காமிக்கலான்னு ஆசைப்பட்டு நான் இந்த வீடியோ ஃபுல் டே எடுத்திருக்கேன். ஃபுல் டே விளாக் மாரி ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இது ஒரு தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே ஆப்வியஸா எனக்கு ரொம்ப புடிச்ச டே. ஸோ காலையிலேயே ரெடி ஆயிட்டு என்னோட ஷிஃப்ட் வந்து 9:00 ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே ரெடி ஆயி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாரி நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எதுவுமே இது ஆக்சுவலி பிளான்டு வீடியோ கிடையாது. ஒரு அன்பிளான்டு டே தான். எப்படி போகுதோ அது அப்படியே ஃப்ளோல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்குமே தெரியும் எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இந்த மாரி இருக்கும் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு. நீங்க ஸ்கின் கேர் தான் பண்ணிட்டுருக்கேன். பட் என் ஸ்கின்னே ரொம்ப டேமேஜ்டா தான் இருக்கு. பாஸ்ட் 3 வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ, அதனால நான் பெருசா எதுவுமே ஷேர் பண்ணல ஸ்கின் கேர பத்தி. ஏன்னா, எனக்கே ஆல்ரெடி ரொம்ப ஃபேஸ் ஃபுல்லா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதனால வேண்டாமே! நான் எதுவும் தப்பான கைடன்ஸ் குடுத்துறக்கூடாதுன்றதுனால எதுவுமே காமிக்கல உங்களுக்கு பெருசா என்ன ப்ராடக்ட் என்ன அப்டின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெடி ஆயி முடிச்ச உடனே மேல போய் வீட்ல ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேர்ஸ்டே பாபாக்கு பூஜை செய்யணும் அப்டின்னா, வீட்ல விளக்கேத்தி அந்த ஒரு வைப்ரண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ, டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. தேர்ஸ்டேன்றதுனால தான் இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு. மத்தபடி வேற ஏதாச்சும் ஒரு டேவா இருந்தா நான் டைரக்ட்டா பெட்லருந்து லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். பட் என்னால வீடியோல அப்படி அவ்ளோ இதுவா காமிக்க முடியாதுல்ல. அண்ட் எனக்கு புடிச்ச டேன்றதுனால ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். தேர்ஸ்டே வந்தாலே எனக்கு ஒரு மாரி பூஸ்டிங்கா இருக்கும். லைக் நெறைய பண்ணலாம், நெறைய வேலை பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் டிவில சாமி பாட்டு போட்டு விளக்கேத்துறம்போது ஒரு மாரி ஹாப்பினஸ் குடுக்கும். அண்ட் வொர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விளக்கேத்திட்டு இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். பட் எல்லாரும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அன்னைக்கு நான் அப்படி பண்ணேன்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெறைய பேர் நெறைய இடத்துல வேலைக்காக ஓடிட்டே இருக்கீங்க. சில பேர் வேலை தேடிட்டு இருப்பீங்க. சில பேர் வேலை கிடைச்சு வேலை புடிக்காம ஒரு இடத்துல பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு மேனேஜர் ப்ரெஷர், சில பேருக்கு ஒர்க் ப்ரெஷர், இல்ல ஒர்க் தெரியல, புடிக்கல, பண்ண முடியல. இந்த மாரி நெறைய ஏகப்பட்டது இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலுமே எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டோம்னா நம்ம அப்படியே முன்னாடி முன்னாடி போயிரலாம். எதுவுமே கத்துக்க முடியாதுன்னு எதுவுமே இல்ல. நானுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இனிஷியலா எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்போது கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். ஸோ, கண்டிப்பா நம்மளோட சீனியர் கைடன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ, கண்டிப்பா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இருந்தாங்கன்னா, நம்ம என்ன வேணா கத்துக்கலாம். அதே வந்து ஒரு ஜெலஸி பீப்பிள் இருந்தாங்கன்னா, நம்மனால எதுவுமே கத்துக்க முடியாது. அதுவே ஒரு பாதி ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து அந்த ஹெல்பிங் ஹேண்டா இன்னொருத்தவங்களுக்கு இருங்க. இன்னொருத்தவங்கள பார்த்து, ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? இவங்கள மாட்டி விடணும், இவங்கள தள்ளி விட்டு முன்னாடி வரணும். அந்த மாரிலாம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் பாசிட்டிவா உங்களுக்கு என்ன தெரியுதோ, அது மத்தவங்களுக்கு அவங்கள வந்து லோவா காமிக்காம, நல்லா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்கனாலே, நீங்க இன்னும் க்ரோ ஆயிட்டே போவீங்க உங்க லைஃப்ல. ஸோ, இது ஆக்சுவலி நான் நெறைய பேர்கிட்டருந்து கத்துக்கிட்டு இருந்தேன். என் சீனியர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் வந்து இப்ப என்னால முடிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஸோ, இந்த மாரி தான் நம்ம வந்து க்ரோ ஆகணும்னா, மத்தவங்களுக்குமே சொல்லிக் குடுத்து தான் க்ரோ ஆகணும். நம்ம மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மள சுத்தி இருக்கவங்களும் பண்ணா தான் நம்பளுமே க்ரோ ஆக முடியும். ஸோ, இந்த ஒரு தாட் வந்து எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. இது ஐடின்னு கிடையாது. ஸ்கூல்லயும் சரி, காலேஜ் லைஃப்லயும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு கத்துக் குடுத்துட்டு நம்பளும் வளரணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நெறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணுவீங்க. அண்ட் கம்மிங் பேக் டு த வீடியோ. ஸோ, நான் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, ரொம்ப நாள் கழிச்சு பாபா கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ, சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு, ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 9:30 ஆயிருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு என் டீம் கொஞ்சம் பிடிக்கும். எனக்கு ஒரு மாரி பாசிட்டிவா இருக்கும் என் டீம் கூட பேசணும் அப்டின்னா. ஏன்னா ஏன்னு தெரியல. பட் எனக்கு என் டீம ரொம்பவே பிடிக்கும். எங்கேயுமே என் டீம நான் விட்டு குடுத்துறவே மாட்டேன். ஏதாச்சும் ஒரு கால் வந்து எங்க டீம் யாராச்சும் ப்ளேம் பண்ணிட்டாங்கன்னா, நான் விட்டு குடுக்கவே மாட்டேன். போய் சண்ட போட்டு தான் வருவேன். ஸோ அந்த மாரி தான் டீம எப்பவுமே விட்டு குடுத்ததில்ல. அந்த அளவுக்கு என் டீம் எனக்கு பிடிக்கும். ப்ளஸ் டீம் மெம்பர்ஸையுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச வேலைய நான் வந்து பெர்ஃபெக்ட்டா முடிச்சிரணும். ஏதாச்சும் தப்பு பண்ணா நாங்க போய் கண்டிப்பா ஒத்துப்போம். யாரா இருந்தாலுமே சரி நாங்க ஒத்துப்போம். இது தப்பாயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண மாட்டோம்னு ஒத்துப்போம். ஸோ இந்த மாரி தான் எங்க லைஃப் அப்படியே ஒர்க் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல் பக்தியோட காலையிலேயே லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி உட்காந்தாச்சு. கையில ஒரு கப்பு காஃபி இருந்தா போதும். இப்போ வரைக்கும் எல்லா வீடியோலயும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த காஃபிய விட முடியலன்னு. இந்த வீடியோலயும் பாருங்க உட்காந்து ஃபர்ஸ்ட்டு காஃபி தான் குடிச்சிட்டுருக்கேன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப பக்தியோட ஒரு டே, பாசிட்டிவ் டே, எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வைபோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
அண்ட் காலையில போன உடனே ஃபர்ஸ்ட் 9:00 வந்து நானும் என் ஃப்ரெண்டும் லாகின் பண்ணுவோம். 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிருவோம். என்ன பண்ணலாம் இன்னைக்கு? என்னென்ன இருக்கு? அப்படின்ற மாரி டிஸ்கஸ் பண்ணிருவோம். ஸோ அத பேஸ் பண்ணி அவ கொஞ்சம் பண்ணுவா, நான் கொஞ்சம் பண்ணுவேன். இந்த மாரி தான் நாங்க ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிப்போம். எதுவா இருந்தாலும் டைரக்ட் கால் பண்ணி டைரக்ட்டா பேசிருவோம். ஸோ பெர்மிஷன் கேட்டு அவங்க ரிப்ளை பண்ற அந்த மாரிலாம் கிடையாது. எதா இருந்தாலுமே நாங்க கால் பண்ணிருவோம். கால் பண்ணி பேசி டக்கு டக்கு டக்குன்னு வேலைய முடிச்சுருவோம். அதேமாரி நெறைய பிரேக்ஸ் எடுக்கிற பெர்சனும் நாங்க கிடையாது. நெறைய பேர் பிரேக் ரொம்ப நேரம் எடுத்து பண்ணுவாங்கல்ல. ஸோ நான் வீட்ல இருந்தா டைமுக்கே சாப்பிட மாட்டேன். வீட்ல திட்டிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸ் போனாலாச்சும் சாப்பிட்டா தான் அடுத்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தோணும். வீட்ல இருந்தா சுத்தமா கிடையாது. முடிச்சிடலாம், இது முடிச்சிடலாம், முடிச்சிடலாம், முடிச்சிடலாம்னு ஒரு 4, 5 ஆயிரும். பட் அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா நாங்க காலையிலேருந்து ஆரம்பிக்கிறதுனால, இது ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டா இருந்தா அப்ப தான் சாப்பிட்டு வேலைய ஆரம்பிச்சிருப்போம்னு அப்படியே விட்டுறலாம். இது மார்னிங் ஷிஃப்ட்ன்றதுனால அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ பேசிக்கா நான் வந்து ஆக்சுவலி ரொட்டேஷனல் ஷிஃப்ட் எல்லாமும் பண்ணியிருக்கேன். இப்ப தான் ஒரு கான்ஸ்டன்ட் ஷிஃப்ட்ல இருக்கேன். முன்னாடி நெறைய ரொட்டேஷனலும் பண்ணியிருக்கேன். நைட் ஷிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன். எர்லி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் எல்லா ஷிஃப்ட்டுமே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா, நம்ம கெரியர் குரோத்ல இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்துட்டு நான் இதுதான் பண்ணுவேன். எனக்கு இதுதான் வரும். அப்படின்னு சொல்லாம, நான் எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிளா இருப்பேன். ஏன்னா, அப்ப நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவும் இருக்காது. இப்ப நம்ம தான் ஃபேமிலி வந்து இந்த டைம்க்கு இது நடத்தணும். அந்த மாரி எதுவும் இருக்காது. ஸோ எல்லா ஷிஃப்ட்டுக்குமே நம்ம பழகுனா தான் வளர, வளர நம்மளுக்கு வந்து எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ் எல்லாமே தெரியும். ஸோ நான் இப்ப நைட் ஷிஃப்ட் பண்ணதுனால தான் எனக்கு தெரியும் நைட் ஷிஃப்ட்டோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்டின்ட்டு. அதனால நீங்க ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் எல்லா ஷிஃப்ட்டும் பண்றதுக்கு. ப்ளஸ் எல்லா ஒர்க்கும் கத்துக்கிறதுக்குமே ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்ல இருக்கிறதுனால, வீட்ல அம்மா என்ன பண்றாங்கன்னு போய் சும்மா எட்டி பார்த்துட்டு வந்தேன். ஸோ அம்மா சமைச்சுட்டு இருந்தாங்க தீவிரமா. ஸோ வீட்ல இருந்தா அம்மா ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணி குடுப்பாங்க. லைக் சுட சுட சாப்பிடட்டுமே அப்படின்னு. மத்த நாள் எல்லாமே கேரி கொண்டு போயிருவோம். லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போய் அங்க தான் சாப்பிடுவோம். அண்ட் இன்னைக்கு அம்மா ஏதோ லஞ்ச் டிஃப்ரெண்ட்டா பண்ணி குடுத்துட்டுருந்தாங்க. அண்ட் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நான் வந்து சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தேன். என்ன எப்படி போகுது அப்படின்ட்டு. அண்ட் மறுபடியும் ஆஸ் யூசுவல். ஆனா இந்த டே இப்படி போகுதுன்றதுனால எல்லா டேவும் இப்படி கண்டிப்பா போகாது. சில டே எந்திரிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும். சில டே ஒர்க்கே இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாரி டேஸும் இருக்கு. ஸோ பேஸ்ட் அப்பான் த டே தான் இது. பட் அந்த டே தேர்ஸ்டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ ஆக்சுவலி இது எனக்கு ஷூட் பண்ணும்போது எடுக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு இருந்துச்சு. ஆனா நெறைய கமெண்ட்ஸ் பழைய வீடியோஸ்லலாம் வருது. ஏன் இப்ப அது ரிலேட்டடா எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஸோ சரி ஒய் நாட் அ ட்ரை அப்படின்னு நினச்சு தான் நான் வந்து அன்னைக்கு எடுத்தேன் ஆக்சுவலி. ஆக்சுவலி எனக்கு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. பட் 9 டூ 6:30, 7 வரைக்குமே ஃபுல்லா ஒர்க்ல தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் கேப். அது மத்தபடி எல்லாமே கால்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு அத காட்டி ரொம்ப போர் அடிக்க வைக்க வேண்டாமே அப்படின்னு தான் நான் பெருசா ஷூட் பண்றதில்ல அப்பப்போ. அண்ட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் காஃபி வந்து நான் இப்ப தான் குடிக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கே கோவம் வரும். என்ன இவ்ளோ குடிக்கிறாளே அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரியல. சிஸ்டம் பார்க்கறதுனாலயா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. நான் காஃபி ரொம்ப அதிகமா குடிச்சிட்டுருக்கேன். அண்ட் இது ஆக்சுவலி ஈவினிங் தான். லஞ்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மில்க் பிக்கிஸும், காஃபியும் வச்சு குடிச்சேன். யாருக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அண்ட் மில்க் பிக்கிஸும், டீயும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அது ஃபுல் பேக்கெட் உட்காந்து நான் ஒருத்தியே சாப்பிட்டு முடிச்சேன். எனக்கு லாக் அவுட் டைம் வந்து 6:30. ஸோ லாக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரீ ஹேர் வந்து கொண்டையா மாறிடுச்சு போக போக. அப்படியே ஃபுல் டே டயர்ட் ஆச்சு. காலையில பார்த்தீங்களா எவ்வளோ ஹேப்பியா ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் முடிக்கும்போது அவ்வளோ டயர்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிரும். உட்காந்துட்டு தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதில என்ன டயர்ட் அப்படின்னு தான் இருக்கும் எனக்கே சம்டைம்ஸ். பட் அது உட்காந்து உட்காந்து சிஸ்டம் பார்க்கறதுனாலயா, இல்ல பேசிட்டே கால்ல இருக்கிறதுனாலயான்னு தெரியல. ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஆல்மோஸ்ட் 6:45, 7க்கு தான் எப்பவுமே வேலை முடிப்பேன். அது மறுபடியும் முடிச்சதுக்கப்புறம் டீம்ஸ்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். மறுபடியும் உட்காந்து ஏதோ ஒண்ணு அனுப்பல அப்படின்னு மறுபடியும் லேப்டாப் ஓப்பன் பண்ணி அத அமுச்சிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து மறந்துருவேன். ஃபோன்ல இருக்கிறதுனால நான் அத செக் பண்ணி அனுப்ப வேண்டியதா இருக்கு. இப்படிதான் அந்த டே ஆக்சுவலி போச்சு. ஒரு மாரி பாசிட்டிவா எனக்கே அந்த டே ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணதுனால. ஸோ எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான் காரணம்னு எனக்கு தோணும். சம்டைம்ஸ் டைரக்ட்டா பெட்லருந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணிடுவேன். அப்படியே படுத்துட்டே தான் வேலை செய்வேன் ஃபுல் டே. ஸோ அந்த மாரி நெறைய டேஸுமே இருந்திருக்கு. அண்ட் உங்களுக்கெல்லாம் எப்படி ஒர்க் லைஃப் நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க? இல்ல எப்படி ஸ்கெட்யூல் போகுது? அப்படின்ற மாரி சொல்லுங்க. அண்ட் நைட் ஷிஃப்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். நைட் ஷிஃப்ட்ல ஆக்சுவலி வேலையே இருக்காது. ரொம்ப கம்மி வேலை. நெறைய படம் பார்க்கலாம். ஜாலியா இருக்கலாம். பட் முழிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். நைட் 9 ஹார்ஸ் முழிக்கிறதே ஸ்லீப் இல்லாம இருக்கிறதே பெரிய டாஸ்க் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வந்து துணியெல்லாம் மடிச்சு வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போணும் அப்படின்றதுனால, நான் துணியெல்லாம் மடிச்சு பீரோக்குள்ள எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஸோ இப்படி தான் அந்த டே முடிஞ்சுச்சு.
அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் அண்ணாவோட பர்த்டேவாக இருந்துச்சு. நான் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க கிட்ட தான் நான் ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக கேக் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஹொசூரில் கேக் ஹவுஸ் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் கூட இவங்க கிட்ட தான். நம்ம சொன்னா போதும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் நம்ம சொல்கிற டைமுக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்கக்கிட்ட கேக். நான் ரொம்ப இயர்ஸாக இவங்க கிட்ட தான் வாங்கிட்டுருக்கேன். எல்லா பர்த்டேக்குமே, என் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு, வீட்டில் இருக்க எல்லாரோட பர்த்டேக்கும் இவங்க கிட்ட தான் நான் வாங்குவேன். நானும் அம்மாவும் சும்மா வாக்கிங் மாரி போயிட்டு வரலாம் அப்படின்னு நெனச்சு இப்படியே போனோம். அங்க ஒரு மோமோஸ் அண்ணா நின்னுட்டுருப்பாங்க. அவங்கள பார்க்கவே பாவமா இருக்கும். ஸோ அம்மா வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட வாங்கலாம். அவங்களுக்கும் சேல்ஸ் ஆன மாரி இருக்கும். உனக்கும் மோமோஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னுவாங்க. சரி நானும் வாங்கிட்டேன் அன்னைக்கு. அன்னைக்கு 2 வாங்கிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அத உட்காந்து சாப்பிட்டு அம்மா கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தான் இந்த டே போச்சு ஆக்சுவலி வொர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. உங்க லைஃப்ல ஒர்க் லைஃப்லாம் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இல்ல எப்படி போகுது? உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கா? இல்ல எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு 8:30 ஆயிடுச்சு. உட்காந்து மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே பன்னீர் கிரேவி பண்ணி தரேன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அண்ணாவோட பர்த்டேன்றதுனால. பட் எண்ட் ஆஃப் த டே அண்ணாவே லஞ்ச் கொண்டு போல. ஏன்னா அவங்க டீம்மேட்ஸ்ல ஏதோ லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ல ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அவனும் கொண்டு போல. அண்ட் இது நெக்ஸ்ட் டே அண்ணாவோட பர்த்டே. நைட் லேட்டாக தான் தூங்குனேன். விஷலாம் பண்ணிட்டு நானும் அண்ணாவும் ஒன்றா தான் ஆஃபீஸ் போவோம். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். காலையிலே கேக் வெட்டலாம். ஏன்னா நைட்டு வர லேட் ஆயிடும். அண்ட் அப்பாவுக்கும் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ காலையிலே கேக் வெட்டிட்டு அழகா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு லஞ்ச் பேக் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாருமே பண்ணிகிட்ருந்தோம். ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் பர்த்டேன்னா கண்டிப்பாக பூஜை பண்ணிருவோம். கேக் வெட்டிருவோம். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுருவோம். அண்ட் நைட்டு எல்லோரும் வீட்டில் இருந்தால் டின்னர் ஏதாச்சும் வாங்கி வீட்டில் பார்சல் வாங்கி சாப்பிடுவோம். இது 4 தான் நாங்கள் எப்போவுமே எல்லா பர்த்டேக்குமே பண்ணுவோம். அண்ட் பெருசாக வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். அண்ட் அம்மா வந்து ஸ்வீட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து கேக்கெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களே பாருங்கள், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆக்சுவலி எக்லெஸ் வந்து 350 சம்திங் வந்துச்சு. 350 ஆர் 400 வந்துச்சு. அப்போ நாங்கள் அந்த மந்த்தில் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால தான் நான் எக்லெஸ் பார்த்து ஆர்டர் பண்ணேன். அண்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஒசூரில் யாராச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எந்த ப்ரமோஷனும் இல்லை. நான் இவங்ககிட்ட பர்சனலாக என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணதுனால வாங்கிட்டு இருந்தேன். அப்படியே செட் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம போய் இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பேமெண்ட் கூட கேட்க மாட்டாங்க. நான்லாம் கேக் வாங்கினதுக்கப்புறம் தான் நிறைய வாட்டி பேமெண்ட்டே பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தி, லைக் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணலாம் இவங்கள. அண்ட் பர்த்டே அன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணணும். ஸோ அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பூஜையை. நான் இன்னொரு பக்கம் கேக்கோட ரெடி பண்ணிட்டுருந்தேன். அம்மா வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அண்ணா வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ பர்த்டே பாயில் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக தான் கேசரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடு சப்பாத்தி, இன்னொரு சைடு பன்னீர் கிரேவி இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க காலையிலேயே. ஸோ நாங்கள் வந்து நானும் அண்ணாவும் ஒன்றா தான் போவோம். அதனால ஃபர்ஸ்ட் வீட்டில் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு கோயில்லேயும் சாமியெல்லாம் வேண்டி நல்லா பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் 2 பேரும் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் நிறைய பேர் ஆக்சுவலி எனக்கு இன்ஸ்டாவில் விஷ் பண்ணியிருந்தீங்க அண்ணாக்கு விஷ் பண்ண சொல்லி. அண்ட் அதுக்கப்புறம் அப்பா பர்த்டே வந்துச்சு 2 டேஸ் பேக். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். விஷ் பண்ண சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஏதாச்சும் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா சாரி. அண்ட் கிளாரிட்டியும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த ஒரு ஃபுல் விலாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகலை. ஏதோ ஒரு மோட்டிவேஷனாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஏதாச்சும் வீடியோ ஐடியாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்குமே பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள். அண்ட் யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர். டாட்டா. பாய் பாய்.